ஸோ ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் பார்ட் 4. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாக வீடியோ போடல. அதிலலாம் ஒரு சில டைம் வந்து இது நல்லா வந்து கிரைண்டிங் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் விஹான் வழக்கமாக சொல்கிறது லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, மறக்காமல் சம்மர் சீசன், ஸோ தண்ணி குடிச்சிக்கோங்க. அண்டு வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம தமிழ் ரோப்ளாக்ஸ் கேமிங். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பைரட் ஓகே, என்னோடய பவுண்டியை நான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக்கிட்டேன். லிட்டரலாக இப்போ என்னோடய பவுண்டி வந்து பார்த்திங்கன்னா காமிக்கிறேன் 1.4 மில்லியன் பவுண்டி. ஸோ ஓகே, பவுண்டி பக்காவாக கிரைண்டிங் பண்ணியாச்சு. அண்ட் லெவல் வைஸ் பார்த்திங்கன்னா 225 லெவலு. அண்டு நம்ம வந்து சாரி இந்த ஸ்டெப் வச்சுருந்தோம்ல, நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 3000 ஃப்ராக்மெண்ட்ஸும் இருக்குது. அப்புறம் வந்து நம்ம வாட்டர் பம்ப் வாங்கிட்டோம். ட்ராகன் பிரெத் வச்சுருந்து வாட்டர் பம்ப் வாங்கிட்டோம். அப்புறம் லைட்லேருந்து புத்தா மாறிட்டேன். அதுவும் நார்மல் புத்தா இல்லை கைஸ், அவேக்கண்டு புத்தா. எப்படி சூப்பரா நல்லா இருக்கா? ஓகே, ஸோ அப்புறம் நமக்கு வந்து ஃபுல் பாடி ஆரா கிடச்சிருச்சு. இருங்க நான் காமிக்கிறேன். ஜே ஆக்டிவேட் பண்ணால் ஃபுல் பாடி ஆரா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1000 வரைக்கும் இந்த ஐலாண்டில் தான் கிரைண்டிங் பண்ணோம். ஸோ வந்து அப்புறம் நம்ம இன்னும் ஒரு சில விஷயம்லாம் பண்ணியிருக்கோம். என்னென்னா இருங்க நான் காமிக்கிறேன். ஐட்டம்ஸ்குள்ளே போயிட்டு நம்மளோட ஸ்டாட்ஸ் பார்த்திங்கன்னா புத்தாக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டாட் போட்டிருக்கோம். எல்லாத்துலேயும் 1 ஆனால் இது ஒரு 1000 இது ஒரு 1470 அது போல் வந்து நம்ம வந்து இதுக்கு இது மீல் அக்கௌண்ட் டிஃபென்ஸ்க்கும் போட்டிருக்கோம். ஸோ ஓகே, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ரிஃப்ளெக்ஷன் அப்புறம் லேக்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஓகே விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து வாட்டர் கீன்ட்டு வந்து ஒரு ஐலாண்டுக்கு போய்ட்டு கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த வாட்டர் கீயை வந்து ஷார்க்மேன் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு ஒருத்தன் தான். அவன்கிட்ட கொடுத்துட்டு நம்ம ஒரு சில அந்த வாட்டர் கீலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷார்க் ரேஸ் வந்து ஸ்பின் பண்ணிட்டு ஷார்க்கு வீட்டும் எடுத்தாச்சு. வந்து தண்ணியில் சுத்தமாக டேமேஜ் போகாது. நான் காமிக்கிறேன். தண்ணியில் ஒரு டேமேஜ் கூட போகாது. ஸோ ஷார்க் ரேஸ் வந்து நீங்கள் ஒரு ஃப்ரூட் யூஸர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்னே சொல்லலாம். ஏன்னா ஷார்க் ரேஸ் வந்து பயங்கரமாக இருக்குது, ரொம்பவும் பயங்கரமாக இருக்குது. எந்த அளவுக்குனா ஷார்க் ரேஸ் வந்து யூஸ்ஃபுல்னே சொல்லலாம். ஸோ வந்து அப்புறம் இந்த வாட்டர் பம்ப்பு இதுவும் நல்லாவே இருக்குது. ஸோ நான் வந்து ஸ்டார்ட் அப்கிரேட் பண்ணியிருக்கிறதுனால நான் வந்து சாரி சவுண்டு கம்மி பண்ணிக்கிறேன். நான் வந்து ஈஸியாக வாட்டர் பம்ப் வச்சு அடித்து முடிச்சிடுவேன். புத்தா டிரான்ஸ்ஃபர்மேஷனே தேவையில்லை. ஆனால் பாஸு ரைடு இல்லைன்னா ஒரு சில இடத்துக்கு ட்ராவல் பண்ணிட்டு இல்லைனா வந்து பிவிபிலாம் போடும்போது நான் இதை யூஸ் பண்ணுவேன். ஓகே, வாட்டர் பம்ப். அப்புறம் நம்ம வந்து ட்ராகன் பிரெத்தும் எடுத்துருந்தோம். ஒரு சில ஃபைட்டிங் ஸ்டைல்ஸ்லாம் வந்து எடுத்துட்டோம். அடுத்து வந்து ரேஸ் வீட்டு எப்படி எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா இந்த 3 ஃப்ளார் இருக்கும். ஒன்று வந்து ஸ்வான் அடிக்கும்போது ஸ்வான் பைரட்ஸுன்ற ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கள அடிக்கும்போது நமக்கு கிடைக்கும். இன்னொரு ஃப்ளார் வந்து இங்கே கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில ஃப்ளார் வந்து ரெட் ஃப்ளார் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபோர்ட்ரஸ் இருக்கும்ல, பிங்க் கலரில் ஒரு ஃபோர்ட்ரஸ், அந்த ஃபோர்ட்ரஸ் கிட்ட வந்து நமக்கு வந்து கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ என்னென்னா நம்ம வந்து ஸ்பின் பண்ண போகலாம். ஸோ நம்மளோட லக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம ஒரு சில ஃப்ரூட்ஸ் வந்து வச்சுருக்கோம். ஃப்ரூட்ஸ் ட்ரெஷர் போனால் இதெல்லாம் வந்து நம்ம இருக்கிற லெஜெண்ட்ரி ஃப்ரூட்ஸ். ஸோ இந்த லவ்வு ஸ்பைடர்லாம் வந்து கேக்கெலாம் வந்து நம்ம வந்து ஸ்பின் பண்ணோம். க்ரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா என் தம்பிக்கிட்ட வந்து ட்ரேட் பண்ணோம். ஸோ வந்து நம்ம இப்போ கப்பேக்கு போய்ட்டு ஸ்பின் பண்ணிடலாம். ஒரு 256,000 இருக்குது. ஓகே, 200K 250K சாரி. ஓகே, அண்டு நம்ம வந்து ஸ்பின் பண்ணுறோம். அண்ட் உங்களுக்கு லேக் ஆகுதுன்னா வழக்கம் போல் இந்த மோட் ஆன் பண்ணிக்கோங்க, ஃபாஸ்ட் மோட். அது வந்து லேக்கை ரெடியூஸ் பண்ணும். மொபைல்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸ்பின் பண்ணுறோமா? 1 லட்ச ரூபா கொடுக்குறேன். நல்லா தான் ஏதாச்சும் கொடுக்கணும்.
நல்லதா? ஐயோ ஈகிள் பிளிஸார்டு கூட கொடுக்கலாம் கைஸ். ஈகிள் கொடுத்து வச்சிருக்கான். நம்ம என்ன பண்ணுறோம், ட்ராப் பண்ணிட்டு ட்ராப் பண்ணுவோம். ட்ராப் இது வந்து எந்த அளவுக்கு நர்ஃப்னா, இதுக்கு மட்டும் இந்த ஃப்ளை அபிலிட்டி இல்லைன்னா இது இருக்கிறதுலே நர்ஃபு. இதுக்கு முன்னாடி ஃபால்கன்னு ஒரு ஃப்ரூட் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரூட்டு நல்லா இருக்கும். ஸோ அகெயின் திருப்பி நம்மளோட இடத்துக்கு போகணும். ஓகே, நம்மளோட இடத்துக்கு போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது காமிக்கிறேன். ஸோ கைஸ் இப்போ தான் வந்து எனக்கு ஞாபகம் வருது. அது என்னென்னா, புத்தா ஷிஃப்ட்டு கொடுத்துட்டு எங்கடா அந்த ஈகிள் ஃப்ரூட்டு 6ன்னு இந்த கையில் இருக்கா, இது வச்சுட்டு டி அழுத்தி ஸ்பேஸ் பார் அழுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புத்தா செம் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும். இப்போ பாருங்க, நார்மலாக இருக்கிற புத்தாவோட இந்த புத்தா வந்து ஸ்பீடாக ட்ராவல் ஆகும். இது வந்து புத்தா கிளிச்சுனாங்க. ஓகேவா, இது வந்து நான் வந்து புத்தாவுக்கு ஸ்பீடாக ட்ராவல் பண்ண யூஸ் பண்ணலாம். இந்த புத்தா கிளிச் வந்து ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க, அப்புறம் அக்கௌண்ட்டு பேன் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. அகெயின் நீங்கள் எல்லா கேம்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேக்கரன்ட்டு ஒரு சில பேர்லாம் சுற்றிட்டு இருப்பாங்க. கர்ஸ்ட் ஷிப் கிட்ட வந்தாச்சு. அதான் ஐலாண்டு கிட்ட வந்தாச்சு. ஸோ திருப்பியும் லோட் ஆகும். லோட் ஆகிறதுனால தான் அது பின்னாடி போகுது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஸ்க்ரீன் வந்து தெரியுது. நான் வந்து ஐயோ நிறைய இடத்த தாண்டி போயிட்டேன். வாட்டர் ப்ரூஃப் வந்து நல்லாவே இருக்கும். நமக்கு எதுக்கு புத்தா வந்து உங்களுக்கு தண்ணியில் டேமேஜ் கொடுக்காது. ஸோ நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, 980 இருக்கும் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்மளோட டார்கெட் வந்து 20 லெவல் எக்ஸ்ட்ராவாக போய்ட்டு 1000 ரீச் பண்ணுறோம். 1000 ரீச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே பண்ணுறோம். ஸோ வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, அண்டு மறக்கக்கூடாத ஒன்று என்ன கிரேவேடாக ஓகே, ஒரே சிமெண்ட்ரியாக இருக்குது. ஸோ அந்த அகெயின் நம்ம வேம்பயர் குவெஸ்ட் எடுத்துகிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு வேம்பயரை போட்டு அடிக்கலாம் அவங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம பண்ண ஓகே, அகெயின் ஒரு கிரைண்டிங் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிரைண்டிங் பண்ணிட்டு கூப்பிட்றோம். சாரி, வாங்க வேஷ். ஓகே, லிட்டெல்லாம் வந்து நம்ம இந்த வாட்டர் ப்ரூஃபில் வந்து 300 மாஸ்ட்ரி பண்ணோம். 300 மாஸ்ட்ரி பண்ணால் 300 ப்ளஸ்ஸு. ஸோ 300 ப்ளஸ் மாஸ்ட்ரி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஷார்ப்மென்ட் கராத்தே கிடச்சிரும். ஆனால் எவ்வளோ ஃப்ராக்மெண்ட்ஸ் கேட்பாங்கன்னு தெரியாது. ஸோ ஃப்ராக்மெண்ட்ஸும் கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம மெயினாக அவங்கள வந்து அடிச்சுக்கணும். மாஸ்ட்ரி நமக்கு தேவைப்படுது இப்போ வாட்டர் ப்ரூஃபில். அண்ட் வாட்டர் ப்ரூஃப் வந்து நல்லாவே ஒரு டீசெண்டான டேமேஜ் கொடுக்குது. ஸோ நான் போட்டிருக்கிற ஸ்டார்டிங்கே எனக்கு ட்ராகன் பிரெத்து தான் ஓகேயாக தெரிஞ்சுது. பட் வாட்டர் ப்ரூஃப் வந்து ரைடுக்கெலாம் நல்லா யூஸ்ஃபுல்ஸாக இருக்குது. நீ 980 தானே, எப்படியும் ரைடு இது பண்ணும். என்னால் ரைடு சோலோ பண்ண முடியும், ஆனால் யாராச்சும் ஹோஸ்ட் பண்ணணும். ஸோ வந்து என் தம்பி இன்னும் லைட் தான் யூஸ் பண்ணுறான். அண்ட் அகெயின் ஸோ ஆல்ரெடி ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா புத்தா யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெட்ரு. C1, C2, C3 இந்த C1க்கு வந்து எலமெண்டல் ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக இந்த ஐஸு, லைட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா C1ல் வந்து எலமெண்டல் ஃப்ரூட்ஸ் நல்லாவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் C2ல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். C2ல் வந்து எலமெண்டல் வேலைக்கு ஆகுது. ஏன்னா நிறைய பேர் வந்து ஹாக்கி யூஸ் பண்ணி அடிப்பாங்க. ஸோ அதனால தான்
ஸோ நீங்கள் ஒரு இந்த லெவல் வரைக்கும் வரலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து புத்தா யூஸ் பண்ணுறது பெட்டரு. இல்லைன்னா உங்களோட ஃபைட்டிங் ஸ்டைல் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபைட்டிங் ஸ்டைல் எதுக்கு யூஸ் பண்ணுறது நான் பெட்டருன்னு சொல்கிறேன்னா, ஃபைட்டிங் ஸ்டைல் வந்து உங்களுக்கு நல்லாவே டேமேஜ் டீல் பண்ணும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சாரி நான் ஜாம்பி கொஸ்ட் எடுத்து அடிச்சுட்டுருக்கேன். பரவாயில்ல விடுங்க, ஜாம்பி தானே நாஸ்டியாக சேரும். ஓகே, யாரோ இங்கே இருக்காங்க. ஓகே, நம்மளை ப்ரோஸ் பண்ணி ஓகே பயங்கரமாக பிபி போடுறேன். ஓகே, அவேக்கண்ட் ஐஸ் போல கைஸ். ஸோ பிபி வந்து போட்டுருக்கோம். இந்த பாவி ஐஸ் கேட்டு வச்சு ஓடுறான் ரன்னர் ரைஸ். அதுவும் பன்னி ரேஸ் சார பிடிக்கவே முடியாது. சரி ஓடுற நீ. ரைஸ் எங்கே போனான்? இருங்க, இன்ஸ்டிங் இருக்க பயமேன்ற மாதிரி இன்ஸ்டிங் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அங்கே இருக்கான். ஓகே, அது வேம்பயர். ஷிட் ஓடிடான். ஐஸ் வச்சு என்னென்னலாம் வேலை காட்டினீங்க. வந்தானா நமக்கு இன்ஸ்டிங்கில். ஓகே அங்கே இருக்கான். ஆர்யூபி ஆமாம், என் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்டில் இருக்கான். ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்ச ஹெல்த்து பயங்கரமாக வச்சுருப்பான் போல். நானும் அடிக்கிறேன். என்னோட ஒரு அட்டாக்கே வந்து லிட்டரலாக பயங்கரமான டேமேஜ் போகும். 1300 கிட்ட டேமேஜ் போகும். ஓகேவா? ஆனால் ஓடிட்டுருக்கான். ரன்னர்ஸ் கைஸ் ஆனாங்களா. இந்த பிவிபி போடும்போது கடுப்பான ஃபஸ்ட் விஷயம் வந்து இந்த மாதிரி ரன்னர்ஸ். ஓகே, நான் மீண்டும் சொல்கிறேன், மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அது தேவையில்லாமல் இன்ஸ்டிங்க்ட் ஆகணும். ஜாம்பிஸே கிளிக் பண்ணுறேன். ஆனால் இந்த ஐலாண்ட் வந்து ரொம்ப சின்ன ஐலாண்ட். 100 லெவல் கிரைண்ட் பண்ணால் போதும். சொல்லலாம். ஓகே, வேம்பயர்லாம் இப்போ நமக்கு ஒரு மேட்ரே இல்லை. ஈஸியாக அடிச்சிடலாம். ரெஸ்ட் இன் பீஸ் ஃபார் வேம்பயர். நிறைய பேர் வந்து வேறு ஏதாச்சும் ஃப்ரூட் யூஸ் பண்ணுங்க கேட்கலாம் கமெண்ட்ஸில். நீ புத்தா ஸ்பேமர்ன்ட்டு. புத்தா ஸ்பேமர்லாம் கிடையாது. வாரியர் ஹெல்மெட் எடுத்து இந்த எம்மோன் வச்சு சும்மா வச்சுட்டு இருந்தால் போதும். அவன் என் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டில் இருக்கிறான். அதனால சாரி கேட்டேன். சாரிக்கு என்னோட ஸ்பெல்லிங் தப்பாக போடுறீங்க. நீங்கள் அது ஷார்ட் ஃபார்ம் ப்ளாக் ஸ்பீச்சில் அப்படி தான் பேசிட்டோம். அவன் பேர் வந்து ரூபேஷ். அகெயின் எனக்கு வந்து நிறைய டைட்டில்ஸ் இருக்குது. ட்ராகன் பால், த ஃப்ளாஷு, அந்த மாதிரியான அந்த யூடியூபர் டைட்டிலுக்கு வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கு நிறைய இது வந்தேன்னா. ஸோ அதனால் அந்த டைட்டில் நான் எடுக்கிறதுக்காக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். யாராச்சும் ப்ளாக் ஸ்வீட்ஸ் விளாடுவாங்கன்னா. 84 வந்துட்டோம். again அடிக்கிறான். ஓகே, அவனும் நான் 6 தான் யூஸ் பண்ணி அடிக்கிறான். பிரச்சனை இல்லை. நான் இங்கே வேம்பயர் கொஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன். லோட தெரியுதா சனுக்கு.
ஷார்க் ரேஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். டக்குன்னு கத்தாதீங்க, ஏஞ்சல் ரேஸ் தான் பெஸ்ட்டுன்ட்டு. ஏஞ்சல் ரேஸ் பெஸ்ட்டு தான், அதை வச்சு ஃப்ளை பண்ணலாம், ரொம்ப நேரம் இல்லை. ஏஞ்சல் ரேஸ் ஆக்டிவேட் பண்ணால் கூட அந்தளவுக்கு இல்லை. பட் ஷார்க் வந்து எக்ஸ்ட்ராவாக டேமேஜ் கொடுக்கும். நீங்கள் வந்து ஃப்ரூட் யூஸராக இருந்தாலும் உங்களுக்கு தண்ணியில் டேமேஜ் இருக்காது. ப்ளஸ் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. சிபி ஸ்டண்ட்டுக்கெலாம் ஷார்க் ரேஸ் வந்து பயங்கரமாக யூஸ்ஃபுல். ஏன் நீ புத்தா வச்சுருக்கா, அப்புறம் இதுக்கு ஷார்க் வீட்டு வச்சுருக்கேன்னு கேட்குறீங்க. எப்படி சொல்கிறது, புத்தா வச்சுருக்கேன், எனக்கு எக்ஸ்ட்ராவாக டேமேஜ் வரும். ஸோ அதனால நான் ஷார்க் ரேஸ் வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி பன்னி ரேஸ் வச்சுருந்தேன். மிங்க் ரேஸ் மிங்க் தான். பன்னி V1, இது ஷார்க் V2. நீங்கள் நம்பலண்ணா, இருங்க நான் ப்ரொஃபைலில் காமிக்கிறேன். The V2 ஷார்க் ரேஸ். ஸோ அகெயின் இந்த ஃப்ளாஷ்ன்ற டைட்டில் இருக்குது. அடிக்கிறான் கைஸ். ஹெச்பி இல்லை ஷிட். 86 2 லெவல். ஓ ஸ்டாட்டில் 18 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே 9 பிரித்து போட்டுருங்க. Again 9 points to melee, 9 points to defense. ஓகே எனக்கு ஒரு 3 பாயிண்ட் வேணும். நான் ஒரு லெவல் ஏறணுன்னு போகணும். அண்ட் பிளிஸார்டு வச்சு நல்லாவே பிபி பண்ணலாம். ஐஸ் ப்ரொடியூசர் என்ன ஏன்டா அடிக்கிற காம்பேக்டில். சாரி பிபி. ஐஸ் கேட் வச்சு ஓடுறாங்க ரன்னர். பவுண்டி போடுன்னு பயம். 1.9 மில்லியன் இருக்கும் பார்த்தீங்களா. நான் 1.4 மில்லியன் நான் பிரச்சனை இல்லை. ஏன்னா என்னோடய பவுண்டி வந்து அப்போ ரொம்பவே கம்மி. சரி அவனை அடிக்கிறான், இங்கே அடிக்கிறான். காம்பேக்டில் ரொம்ப போட்டு தள்ளுறோம். என்னோட ஒவ்வொரு அட்டாக்கும் வந்து நல்லாவே வேலை செய்யுது. ஐஸ் ஃப்ரூட் வச்சு ஸ்பாம் பண்ணுறீங்க. லோ லெவல் சார். ஜனல் திரும்பினா கண்டுக்காதீங்க, ஜனலையும் கண்டுக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயத்த கண்டுக்கூடாது. உங்களுக்கு கிளார் அடிக்கலாம், அந்த கிளாரை நேரத்தை அடிக்கிறான் திருப்பியும் காம்பேக்டில். நீ அடித்தாலும் இந்த பவுண்டி கிடைக்காதுடா. சரி அப்பா இந்த அடிச்சுக்கோ அடி அடிச்சுக்கோ. இப்போ காம்பேக்டு டிசைனபிள் ஆகும். ஓகே இப்போ பிரச்சனை இல்லை, நம்ம படம் நம்ம ஃபஸ்ட் எடுத்து அடிக்கலாம். அப்புறம் எனக்கு ஒரு சில டவுட் இருக்குது. இந்த சில்வர் ரஷ் டு ஸ்பைன்னா என்னதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஓகே 987 அண்ட் 991 மாஸ்கி பண்ணியாச்சு. 191 வாய் வளரி. ஓகே அண்ட் 200 mastery we gonna reach in சாரி அது பேர் என்ன, வாட்டர் ப்ரூஃப். வாட்டர் ப்ரூஃப் வந்து 750K. எக்ஸ்பர்ட்
எக்ஸ்பென்சிவ். பட் நீங்கள் வந்து அதுக்கு ரைடு போய்ட்டு ட்ராகன் பிரெத் வாங்கிடலாம். ஸோ ஒரு ரைடுக்கு 1000 ஃப்ராக்மெண்ட்ஸ் கிடைக்கும். அப்புறம் வந்து நீங்கள் 2 ரைடு போனீங்கன்னா ட்ராகன் பிரெத் எடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து 3000 ஃப்ராக்மெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஷார்ப்மேன் கராத்தே வாங்குறப்ப கேட்டாலும் கேட்பாங்க. அதனால ஓகே 20 மினிட்ஸ் கிட்ட இந்த வீடியோ போயிடுச்சு. ஸோ ஒரு 900 ஓகே ஒரு 990 கிட்ட நான் ரீச் பண்ணிட்டு ஓகே நான் உங்களுக்கு ஸோ கைஸ் அண்ட் நம்ம 990 ரீச் பண்ணியாச்சு. அண்ட் 200K இருக்குது, 12 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சாரி ரெக்கார்ட் பண்ண ஓகே. ஸோ வந்து நமக்கு வேம்பயர் ஃபேங்க்ஸ்னு ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ அந்த வேம்பயர் ஃபேங்க்ஸ் வச்சு என்ன பண்ணலான்ட்டு நீங்கள் அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள். ஓ இதுதான் வேம்பயர் ஃபேங்கா? ஓகே. அண்ட் ரெட்பெரி ஈஸ்டர் முட்டை இதெல்லாம் தெரியல. அது ஹாலோவின் அப்டேட். அண்ட் இது ஷார்க்கோடது எட்டி ஃபர்ரு. இது வரைக்குமே அவன் 12 எட்டி தான் அடிச்சிருக்கேன். 99 உட்டு பிரச்சனை இல்லை. ஸோ 16 எத்தனை மீன் பாருங்கள். மீன் அள்ளி வச்சுருக்கேன். ஓகே பில்டில் வந்து பில்டு தான் அந்தளவுக்கு ஒன்றுமே இல்லை. இன்ஸ்டிங்க்ட் V1 ஓ இன்ஸ்டிங்க்ட்டுக்கு அப்போ V2லாம் இருக்கா? ஓகே ஸ்வாடு கூல்டன் 5%, மீலே கூல்டன் 5%, மீலே டேமேஜ் 13%. ஓகே ஷார்க்மேன் கராத்தே இது பஸ்ஸுக்கோ ஃபெயிலு புத்தா. ஆமாம் இது ரெண்டுமே லெஜெண்ட்ரி. அப்புறம் இது வந்து காமனான்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு காமனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபெயிலு ஓகே பில்டு ஸ்டாட்ச் ஆலையில் யாருன்னு பார்ப்போமா? என் ஃப்ரெண்டு தான். ஸோ வந்து இதோடு நம்ம இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே அண்ட் எல்லாருக்கும் பாய். அண்ட் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. எல்லாருக்கும் நன்றி. அண்ட் அகெயின் ஒரு அனதர் வீடியோ.